தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சொன்ன மாதிரியே விஜய் அரசியலுக்குள்ள ஒரு முழு நேர அரசியல்வாதியாக வந்துட்டார். நேற்று தாபேக்கோட கொடி அறிமுக விழா நடந்தது. அந்த கொடியோட டீகோடிங்லாம் நிறைய இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. கொடியில் இந்த கலர் பயன்படுத்தியிருக்காங்க, அந்த கலர் பயன்படுத்தியிருக்காங்க, யானை, இந்த சிம்பல், அது இதுன்னு நிறைய விஷயங்கள் அலசி ஆராய போகுது. ஸோ இன்றைக்கி நாமளும் அதை தான் செய்ய போகிறோம். இந்த விஜய் தாபேக்க கட்சியினுடைய கொடியோட டீகோடிங் பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதை தாண்டி இந்த விஜயினுடைய அரசியல் என்றி தமிழக அரசியல் களத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இன்றைக்கி விவாதிக்க போகிறோம். வணக்கம் ஆனந்த். வணக்கம். நேற்று தாபேக்கோட கொடியை அறிவிச்சிட்டாங்க. டீகோடிங்லாம் நிறைய போயிட்டுருக்கு. நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில விஷயங்களை பண்ணிடுவோமே. இந்த கொடியோட கலரு, அதில் இருக்க சிம்பிள், இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? கலர் ஏதாவது இருக்கிற கலர்லேருந்து தான் செலக்ட் பண்ணோம். அதனால் நல்ல ஒரு குங்கும கலரும் ஒரு மஞ்சளும் செலக்ட் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு மங்களகரமான கலர் சம்மந்தமாக நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. நல்ல கலர், மங்களகரமான கலர், தமிழர்களுக்கு ரொம்ப பரிச்சயமான கலர். நடுவில் ஒரு வாகை பூ வச்சுருக்காரு. அது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். பட்டு புராணங்கள்ல, சங்க இலக்கியங்கள்ல, ஆமாம், ஒரு போரில் ஜெயிச்ச உடனே சூடக்கூடிய பூ, அதனால அது வாகை பூ அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. யானை அப்படிங்கிறது நம்ம சமுதாயத்தோட ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த பாவம், அந்த கொடிய டிசைன் ஒரு தம்பிக்கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க. இப்படி சீமானுக்கு நிறைய தம்பிகள் இருக்காங்களோ, விஜய் அவர்களுக்கும் நிறைய தம்பிகள் தான். கட்சியில் வந்து புசி ஆனந்த் தவிர மற்ற எல்லாருமே தம்பிகள் தான். வயசில் 20 வயசு கீழே இருக்கிறவங்க தான். அது நிறைய பேருக்கு ஓட்டு வயசு கூட வந்திருக்கான்னு தெரியல. தேர்தல் வரத்துக்குள்ளே வந்துடும்னு நம்பி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி வயசு தேவையில்லை, ரசிகர்களுக்கு வயசு தேவையில்லை, போய் ஓட்டு போடணும்ல. ஓட்டு போடுறதுக்கு வயசு தேவை. மேபி 26 எல்லாருக்கும் 18 வயசு ஆகிடும் அப்படின்னு நம்புகிறேன். ஆனால் வந்து அப்படி ஏதோ ஒரு தம்பி தான் கொடி டிசைன் பண்ணியிருக்காரு. டிசைன் பண்ணும்போது வழக்கமாக நல்ல படித்த ஜீனியஸ் அவங்க தான் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ ஒன்னொன்றுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். திமுகவில் கருப்பு சிவப்பு இருக்குன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அதிமுகவுக்கு அதே மாதிரி தான், பாஜகவுக்கு அதே மாதிரி தான், காவி பச்சை அப்படிங்கிறதுக்கு ரீசன்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏதோ ஒரு சினிமாவுக்கு போஸ்டர் டிசைன் பண்ணுறவர்கிட்ட கொடுத்துருக்காரு போல இருக்குது. எனக்கு 2 யானை வேணும், இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்குது. அந்த தம்பியும் போய் எலிஃபேண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. பார்த்த எலிஃபேண்ட்லேயே நல்ல ஒரு எலிஃபேண்ட்டை தூக்கியிருக்காரு. என்ன ஆகி போயிடுச்சுன்னா, அந்த 2 எலிஃபேண்ட் ஆஃப்ரிக்கன் எலிஃபேண்ட் கூகுளில் இருந்து டவுன்லோட் பண்ணும்போது தவறுதலாக டவுன்லோட் பண்ணிட்டாங்க. எப்படி சொல்கிறீங்க? ஆஃப்ரிக்கன் எலிஃபேண்ட் ஒரு யானையோடைய தோற்றத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதோடைய காது, அதோடைய கொம்பு. இப்போது என்ன தான் இப்போ நம்ம நாட்டில் யானை அப்படிங்கிறது, கேரளாலெலாம் போனீங்கன்னா எல்லா கோவிலுக்குமே யானை இருக்கும். இருந்தாலும் அந்த ஆஃப்ரிக்கன் யானை வந்து இன்னும் ஜெய்ஜாண்டிக்காக கம்பீரமாக இருக்கும். அதுக்கு நம்ம யானை குறைச்சல் நான் சொல்லலை. நம்ம ஒரு யானை அழகு தான். ஆனால் அந்த ஹைட்டு, வெயிட்டு, இந்த காதோடைய காது பெருசாக இருக்கும். அதுவே பார்க்க ஒரு கம்பீரமாக இருக்கும். ப்ளஸ் கொம்பு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ வந்து எடிட்டர் வந்து பார்க்கும்போது இந்த யானையெல்லாம் விட்டுட்டு இந்த யானை நல்லா இருக்கே, நாலேஜ் இல்லைல்ல. ஓ, ஆஃப்ரிக்காலேயும் யானை இருக்குது, இந்தியாவிலேயும் யானை இருக்குது, இந்த யானை வேறு அந்த யானை வேறு அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் என்ன பண்ணிட்டாப்புல, அந்த யானையை, ஆஃப்ரிக்கன் யானையை தூக்கி 2 பக்கம் வச்சுட்டாப்புல. ஸோ ஒரு கட்சி கொடியை டிசைன் பண்ணுறதுலேயே இவ்வளோ கோளாறு. அதை தாண்டி ஏன் யானையை வச்சுருப்பாங்க? யானைக்கு என்ன ரீசன் தேவைப்படுது? அவர் வந்து அவருடைய பாட்டில் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் அவருடைய பாட்டு பிரம்மாண்டம் அவருடைய யூஸ் பண்ணியிருக்கலாமா? அவருடைய பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கொடி லான்ச்சுக்கு ஒரு ஆந்தமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 யானை போய் மக்களை கொடுமைப்படுத்துது. அதில் ஒரு யானை வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு, இன்னொரு யானை மாநில அரசாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் ஆனால் அந்த மக்களை கொடுமைப்படுத்துகிற யானை இருக்குல்ல, அந்த 2 யானை இந்திய யானை. அதுக்கப்புறம் போய் அந்த 2 யானையை விரட்டி அடிக்கிற யானை இந்த ஆப்பிரிக்கன் யானை. அது யானை பாதுகாப்புக்கும் ஒரு அடையாளம், அழிவுக்கும் ஒரு அடையாளம். யானைக்கு வந்து அது அன்பாக இருக்கும்போது அதை பிடிச்சவங்க எந்த தப்பும் எந்த கெடுதலும் வராமல் பார்த்துக்கும். அதே நேரத்தில் மதம் பிடிச்சிடுச்சு, போரில் பயன்படுத்தக்கூடிய. ஆமாம், அதே மாதிரி மதம் பிடிச்சிடுச்சுன்னா அது சுற்றி இருக்கிறவங்களே அது அழிச்சிடும். ஸோ யானையை வந்து வருது. ஆமாம். ஸோ யானையை வந்து 2த்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம் அடையாளமாக, நல்லதுக்கும் கெட்டதுக்கும். ஸோ அதனால கொடியில் வந்து 2 பாதுகாப்புக்கான ஒரு அடையாளமாக அவங்க வச்சுருப்பாங்கன்னு நான் நம்புறேன். இதுதான் கொடி. இன்னும் நேரம் இருக்குது விஜய்க்கு. அவர் வந்து இதை அட்வின் தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த 2 யானையை நைஸாக அப்படி மாற்றி விட்டா நல்லது. ஒரு இக்கு பிரச்சனை வந்து தெரியுமா, பேர் வரும்போது தான் என்னென்னா, நேற்று பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆனந்த் வந்து ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி வந்து யானையை வந்து பகுஜன் சமாஜ் கட்சியை தவிர வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது. இன்னும் தேர்தல் ஆணைய விதிப்படி அஸ்ஸாமு, சிக்கிம் இந்த 2 மாநிலங்களை
இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை தவிர வேறு எந்த அரசியல் கட்சியுமே யானையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எந்த அடிப்படையில் அதை சொல்லியிருக்காருன்னு தெரியல. நம்ம அதை ஆராயணும். அப்படி ஒரு விதி தேர்தல் ஆணையத்தில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிஎஸ்பி பயங்கரமான ஒரு கட்சி. ஏன்னா வந்து இப்படி நீங்கள் சொல்கிறது பார்த்தா நாளைக்கு விநாயகரை யாரும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிடுவாங்க. பிஎஸ்பி மட்டும்தான் விநாயகரை கும்பிடணும்னு சொல்லிவிடுவாங்க போல இருக்கு. பிஎஸ்பி வந்து யானை சின்னம் தான் அவங்களோட சின்னமாக இருக்கு. என்னென்ன கொடுமைலாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? தேர்தல் பிரச்சாரத்துக்கு யானையை கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்படி கூப்பிட்டு போய் பல யானை வந்து வெயிலில் இறந்து போனதெல்லாம் சம்பவம் இருக்குது. 1-2 யானை கரண்ட் கம்பியை மிதிச்சு செத்து போயிடுச்சு இவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில். ஏன் இங்கே அதிமுக ஜெயலலிதா பண்ணாங்கல்ல, ஜெயலலிதாவுக்கு வந்து கோழி சின்னம் சேவல் சின்னம் கொடுத்துருந்தாங்க. இது சேவல் சின்னத்தை பிரபலப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜெயலலிதா அவங்க போகிற வண்டியில் மேலே கோழியெல்லாம் கட்டி விட்ருவாங்க. அந்த கோழி அடிக்கிற காற்றுல அது காலெல்லாம் உடஞ்சி கீழே விழுந்துடும். அந்த மாதிரி நம்ம அரசியல் கட்சிகள் மனிதர்களை மட்டும் கிடையாது, மிருகங்களையும் நிறையா கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதனால் பிஎஸ்பி வந்து அவங்களோட அடையாளமாக இத்தனை வருஷம் இருந்திருக்கு. இப்போ விஜய் வரும்போது ஆப்வியஸாக அதுவும் தமிழ்நாட்டில் வந்து பிஎஸ்பியோட விஜய்க்கு வந்து பாப்புலாரிட்டி அதிகம். ஸோ யானை பிஎஸ்பிங்கிறது மாதிரி விஜய் யானை அப்படிங்கிறது வந்து பிரபலமாகுங்கிறதுனால அந்த அச்சத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, உள்ள கொடியில் வரும்போதே கொடியிலேயே இவ்வளவு சர்ச்சை. இதை தாண்டி கொள்கை கோட்பாடு அது அவங்க இனிமேல் ஒரு மாநாடு வச்சு அறிவிக்க போகிறோன்றாங்க. ஆனால் இப்போது விஜய் தெரிவிக்கக்கூடிய அந்த மேடையில் செல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? என்ன மாதிரியான ஒரு கொள்கை கோட்பாடு தாவேகாவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்து கொள்கையை அறிவிக்கலை அவ்வளோதானே தவிர, விஜயோடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது அவருடைய சினிமா டைலாக்ஸ் மூலமாகவும் நீங்கள் சொன்ன மாதிரி சமீபத்தில் ஒரு மேடை பேச்சுக்கள் மூலமாகவும் நமக்கு தெரிய வருது. அப்படி பார்க்கும்போது விஜயோடைய கட்சி அவசியமா தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா விஜயோட கொள்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பங்களாதேஷில் பார்த்தோம், அங்கே வந்து கலவரம் வந்து அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள்லாம் பாதிக்கப்பட்டதை பார்த்தோம். அப்போ வந்து நிறையா இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்தியாவுக்கு ஓடி வந்ததையும் நம்ம பார்த்தோம். அப்படி வரக்கூடிய இந்துக்கள் கிறிஸ்துவர்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது தான் சிஏஏ சட்டம். ஆனால் விஜய் அதுக்கு எதிராக குரல் கொடுக்குறாரு. ஆனால் திமுகவும் அதுக்கு எதிராக ஆல்ரெடி குரல் கொடுத்துட்டு தான் இருக்குது. அதாவது சிறுபான்மையினர் ஓட்டு வாங்குறதுக்கு சிஏஏ என்னவோ இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்லாம் விரட்டி அடிக்கிறதுக்கான ஒரு சட்டம் அப்படிங்கிற மாதிரி திமுக போய் பிரச்சாரம் பண்ணி அதை நாங்கள் எதிர்ப்போன்ட்டு ஆல்ரெடி ஒரு விம்பத்தில் இருக்காங்க. விஜயும் வந்து அதே தான் சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ ஒன்றாச்சு. அடுத்தது நீட்டு. ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு விவசாயியோடைய பொண்ணு, ஒரு பார்பருடைய பொண்ணு, ஒரு டீ விற்கிறவங்களுடைய பொண்ணு, இந்த மாதிரி ஏழை மக்களினுடைய குழந்தை பையன் பொண்ணு டாக்டர் ஆகக்கூடிய ஒரு சட்டம், அது வந்து நீட்டு. அந்த நீட்டு இருக்கும்போது அந்த காலேஜில் வந்து இந்த டொனேஷன் கேட்குறது இதெல்லாம் வந்து குறையுது. அதனால் நிறைய பேரால் நேரடியாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ் போக முடியுது. ஸோ இந்த ஒரு சட்டத்தை வந்து திமுக என்ன பண்ணுது, இது அவங்க நிறையா காலேஜ் வச்சுருக்காங்க, டிஎம்கே வந்து ஆட்கள் வந்து நிறைய மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காங்க. ஸோ டொனேஷன் வாங்க முடியலங்கிறதுக்காக அவங்க கொடுக்குற ப்ரெஷரில் திமுக நீட்டை எதிர்க்குது, விஜயும் நீட்டை எதிர்க்கிறாரு. ஸோ திமுக என்னென்ன செய்யுதோ அதே தான் விஜய் நானும் அதே தான் செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ ஆல்ரெடி ஒரு திமுக இருக்குது, இது விஜயோடைய அவசியம் என்ன அப்படிங்கிறது மக்கள் யோசிப்பாங்கல்ல. ஸோ அவர் வந்து ஏறக்குறைய ஒரு திராவிட சித்தாந்தத்தை ஒத்த மாதிரி இருக்கு. ஆமாம். ஸோ அவர் உள்ள வந்து புதுசாக என்னவோ ஒரு விஷயத்தை எதுவுமே புதுசு கிடையாது. அவர் சினிமா மாதிரி தான், புதுசாலாம் எதுவுமே அவருக்கான ஸ்பேஸ் இல்லைன்றீங்க. வேற சினிமாலேருந்து எடுத்து போடுறது தான். அப்படி அதான் அவரோட என்ட்ரி கூட அப்படி தான் இருக்கு இல்லையா? ஒரு நியூ ஜென்ரேஷன் பாலிடிக்ஸ் மாதிரி இல்லை. வழக்கமான அரசியல் கட்சிகளுடைய என்ட்ரி எப்படி இருக்கும்? ஒரு கொடி அறிமுகம், ஒரு பாட்டு, இந்த மாதிரி தான் இருக்கு இல்லையா? அடுத்து ஒரு மாநாடு. ஸோ காலகாலம் அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து மற்ற பொலிட்டிக்கல் என்ட்ரிங்கிறது கம்பேர் பண்ணுறத விட அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி ஒரு சினிமா ரிலீஸ் மாதிரி இருக்குது. சரி ஆனந்த், இப்போது உள்ளே வந்துட்டார், அது கன்ஃபார்ம். இப்போ விஜய் அரசியலுக்குள்ளே வந்துட்டார். அவர் ஒரு எம்ஜிஆராக இருக்க போகிறாரா? அதாவது அரசியலோட உச்சத்தை தொட்டு அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரக்கூடிய அளவிற்கு ஒரு பொலிட்டீஷியனாக மாறுவாரா, இல்லை ரஜினியாக மாறுவாரா, அல்லது கமலா மாதிரி ஒரு யூட்டர்ன் எடுப்பாரா? ரஜினியாக மாறுவாராங்கிறதுக்கான கேள்வியே இல்லை. வந்துட்டார். ஆமாம், அவர் ரஜினியோட 4 ஸ்டெப்பு வந்துட்டார். அறிவிக்கிறது மட்டும்தான் ரஜினி பண்ணார். அதுக்கப்புறம் வந்து இவர் பேர் அறிவிச்சிட்டாரு, கட்சி கொடியை அறிவிச்சிட்டாரு, எல்லாமே அறிவிச்சிட்டாரு. ஸோ ரஜினியாக இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ கூட ஒரு அறிவிப்பை விடலாம் இல்லை, திடீர்னு நான் வரப்போகிறது இல்லை அப்படின்னு. அப்போ ரஜினியாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லை? ரஜினியாக மாற வாய்ப்பே இல்லைன்னா ரஜினி இது ரெண்டுமே பண்ணலையே. அவர் கட்சிக்கு பேரும் சொல்லலை, கட்சி கொடியும் ரிலீஸ் பண்ணல. அப்படி பார்க்கும்போது 2 ஸ்டெப் அஹெடாக இருக்காரு. இதுக்கு மேலே அவர் யூ டர்ன் போட்டால் கூட ரஜினி கிடையாது. சரி, ஏன்னா ரஜினியோட 2 விஷயம் அதிகமாக பண்ணிட்டார். ஸோ ரஜினிங்கிற பாயிண்ட்டே இங்கே வரல.
கமலஹாசனை நம்ம எந்த கேட்டகரியில் சேர்க்கறதுன்னு தெரியல. அவர் கட்சி ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் கட்சியிலேருந்து எல்லாம் வெளில போய் திமுகவில் சேர்ந்தப்போ துரோகிகள்னாரு அவங்களெல்லாம். அதுக்கப்புறம் இவரே போய் திமுகவில் சேர்ந்துட்டாரு. எம்ஜிஆராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்தவர். அவர் சினிமாலேருந்து அரசியலுக்கு வரல, அரசியலேருந்து அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பித்தார். அதை நீங்கள் பார்க்கணும். திமுகலே இருந்தவர், எம்எல்சியாக இருந்தவர், ஓகேவா? அங்கே இருக்கிற மாவட்ட தலைவரெல்லாம் அவருக்கு தெரியும், எல்லா கான்டாக்டும் இருக்குது. அப்படி இருந்தவர் அன்னைக்கு வேறு எந்த கட்சியுமே இல்லை, திமுக தவிர ஆக்டிவாக இல்லை. அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் எம்ஜிஆர் வந்து திமுகவை உடைச்சி நிறையா மாவட்ட தலைவர் அரசியலில் வந்து ஊர்னவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கட்சி ஆரம்பிக்கிறார் அதிமுக. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒரு பக்கம் திமுக ரொம்ப வலுவாக தான் இருக்குது, மக்கள் அதிருப்தி இருந்தாலும் அவங்க கூட்டணி சக்திகளில் அப்புறம் இந்த மைனாரிட்டி ஓட்டு, இந்த சிறுபான்மையினர்கள்லாம் வந்து மதம் பார்த்து ஓட்டு போடுறாங்க இல்லையா, அவங்களுடைய ஓட்டு, இதெல்லாம் வச்சு திமுக ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னொரு பக்கம் அதிமுக வந்து இன்றைக்கி வீக்காக இருந்தால் கூட நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், நாங்கள் வந்து காமெடி பீஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இதில் அந்த கட்சி தலைவர்கள்லாம் இன்னும் ஆக்டிவாக தான் இருக்காங்க. அவங்க மாவட்ட தலைவர்கள் மீட்டிங் நடத்துகிறாங்க, அது நடத்துகிறாங்க, இன்னும் எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுக்கான திட்டம் போடுறாங்க, அவங்களும் ஆக்டிவாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாஜக அவங்களுடைய ஓட்டு சதவீதத்தை பயங்கரமாக உயர்த்தி காட்டியிருக்காங்க. நெட்வொர்க், அவங்களுடைய நெட்வொர்க் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையுமே போயிருக்கு. சமூக வலைதளத்தில் அவங்களுக்கு ஒரு ரீசனபிள் மக்கள் வந்து ஆதரவு இருக்காங்க, சமுதாயத்திலேயே ஒரு ரீசனபிள் நம்பர் ஆஃப் மக்கள் ஆதரவு இருக்காங்க, அப்படி இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீமானை வந்து நான் வந்து ஒரு அரசியல் கட்சியெல்லாம் நான் பார்க்கல, அது ஒரு எக்ஸ்டெண்டட் நோட்டா கட்சி. அது நோட்டாக்கு எதுக்கு போய் ஓட்டு போட்டுக்கிட்டு, எனக்கு யாரையுமே பிடிக்கல, சரி இவருக்கு போடுவோம் அப்படின்னு. சீமான் வந்து இப்போ ரஜினி அரசியல் ஆரம்பிச்சிருந்தா சீமான் 0 இருப்பார். இப்போ விஜய் ஆரம்பிச்சிட்டாரு, சீமான் 0 தான், அதாவது 8% ஓட்டு வச்சிருக்காரு இப்போது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2026 தேர்தலில் கண்டிப்பாக விஜய் வந்து சீமானோட கூட்டணி வைக்க மாட்டார். ஏன்னா சீமானோட கூட்டணி போயிட்டா உங்களுக்கு மாற்றுமொழி பேசக்கூடிய 18% பேருடைய ஓட்டு கிடைக்காது, விஜய் கிடைக்காம போயிடும். விஜய் கிடைக்காது, சீமானோட யார் கூட்டணி வச்சாலும் கிடைக்காது. அதனால தான் சீமானோட யாருமே கூட்டணி வைக்கல. சீமான் என்னவோ நான் யாரு கூடயும் கூட்டணி வைக்கலன்னு பேசிட்டு இருக்காரு, அப்படிலாம் கிடையாது. யாருமே, ஜெயலலிதா கூட அவரை திமுகவை திட்டுறதுக்கு, ஈழ விஷயத்தில் திமுகவை திட்டுறதுக்கு தான் பணம் கொடுத்து நீ பேசுன்னு சொல்லு, எங்கேயுமே எனக்கு ஆதரவாக பேசுகிறாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. நீ எனக்கு ஆதரவாக பேசுகிறா எப்பா, தமிழ்நாட்டில் மற்ற மொழி பேசக்கூடியவங்களாம் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்ற பயம் அதிமுகவுக்கே இருந்தது. அதனால தான் எந்த கட்சியும் அவர் சேர்த்துக்கல. விஜய்க்கும் அரசியல் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் அவரும் சீமானை சேர்த்துக்க மாட்டார். இன்னொன்று, சீமானை சேர்க்கறதுனால விஜய்க்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. சீமானுக்கு இப்போ ஒரு 12% ஓட்டு, விஜய்க்கு ஒரு 12% ஓட்டு வருதுன்னே நம்ம வச்சுப்போமே, ஒரு 12% ஓட்டு இருக்குன்னே வச்சுப்போம். நிறைய அரசியல் விமர்சகர்லாம் சொல்கிற விஷயம். சீமானு 8% இருக்குது. அப்போ விஜயோடைய 12, சீமானோடைய 8 20 ஆகாது. விஜயோடைய 12லே சீமானோடைய 8 அடங்கிடும். நீங்கள் 2026 சீமான் தனியாக நின்றா 1.5% ஓட்டு தான் வாங்குவார் அதிகபட்சம். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சி நீங்கள் வரலாற்றிலே பார்த்துருக்க மாட்டீங்க. 8%லேருந்து 1.5%. ஸோ சீமானை வந்து நான் ஒரு அரசியல் கட்சியாகவே பார்க்கல, அது ஒரு எக்ஸ்டெண்டட் நோட்டா. இப்போ விஜய் வந்துட்டா அந்த ஓட்டெல்லாம் விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு 99%. சரி, இப்போ நானே கேட்குறேன், ஒரு நாடாளுமன்ற தேர்தலை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2026 சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுடைய டார்கெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு க்ளீனான விஷனோடு உள்ளே வராரு விஜய். ஸோ நம்ம அதை எதுவும் இது பண்ண முடியாது. அப்போ அந்த 2026 தேர்தலுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது? விஜயோட வருகை ஏதாவது ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் இல்லையா? நிச்சயமாக. ஏற்கனவே 4 கட்சிகள் இருக்குது. பாஜக ஒரு சைடு, அவங்களுக்கு கூட்டணியோடு அவங்க இருக்காங்க, திமுக கூட்டணியோடு இருக்காங்க, அதிமுக ஒரு கூட்டணியோடு இருக்காங்க, நாம் தமிழர் கட்சி கூட்டணி இல்லைன்னாலும் தனித்து போட்டிடுறாங்க. இந்த 4 முனை 5 முனையாக மாறப்போகுது, அது நிச்சயம். ஆனால் அது 5 முனையாக மாறுறனால அந்த அரசியல் களம் எப்படி மாறப்போகுது? நான் வந்து விஜய் விளையாட்டுத்தனமாக அரசியலுக்கு வந்துட்டாருன்னு என்றைக்குமே சொல்ல மாட்டேன். அவர் ரொம்ப யோசித்து பக்குவமாக வந்திருக்காரு, இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ரொம்ப டீப். அவர் விஜய் எந்த ஒரு விஷயம் பண்ணும்போது ரொம்ப யோசித்து பண்ணக்கூடியவர் அப்படின்னு தான் அவர் கூட பழகிறவங்கலாம் சொல்லியிருக்காங்க. நானும் அதை நம்புகிறேன். ஸோ அவர் யோசித்து தான் வந்திருக்காரு, ஒரு கால்குலேஷன் அவரும் போட்டு தான் வந்திருக்காரு. ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி சிச்சுவேஷன் பார்க்கணும். விஜய்க்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க, ஆனால் அந்த ரசிகர்கள் எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களான்னா ஒரு கொஸ்டின் மார்க், முதல் கொஸ்டின் மார்க் இருக்குது. இப்போ எனக்கும் விஜய் பிடிக்கும், சினிமா பிடிக்கும், நானும் விஜய் சினிமா பார்ப்பேன். காலேஜெல்லாம் படிக்கும்போது முதல் நாள் ஃபஸ்ட் ஷோ போய் பார்ப்பேன். ஆனால் நான் வந்து எனக்கு ஒரு கொள்கை இருக்கும், நான் சிஏக்கு ஆதரவானவன். என்னுடைய கிறிஸ்துவர்கள், என்னுடைய ஹிந்துக்கள் பக்கத்து நாட்டில் கஷ்டப்படுறவனுக்கு இந்தியா அடக்கலம் கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். ஆனால் விஜய் நம்பலை. என்னுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் டாக்டர் ஆகணும்னு நான் நம்புகிறேன், நான் நீட் ஆதரிக்கிறேன். ஆனால் விஜய் வந்து நீட் ஆதரிக்கலை.
இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து எனக்கும் விஜய்க்கும் அரசியலில் வந்து கொள்கை முரண்பாடு வரும்போது நான் ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்? யார் பெஸ்ட் ஆக்டரு, யார் பாப்புலர் ஆக்டர்னு ஒரு எலெக்ஷன் நீங்கள் ஆன்லைனில் வச்சிங்கன்னா நான் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு தயார். ஆனால் அவரே தேர்தல் காலத்துக்கு வந்து சிஏஏ நீட்டை எதிர்த்துட்டு என்ன மாதிரி ஒரு தேசிய கண்ணோட்டம் இருக்கிறவனோட ஓட்டு வாங்க முடியாது. ஸோ அப்போ விஜய் ரசிகர்களில் தேசிய கண்ணோட்டம், நீட்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க, சிஏஏக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க ஒரு 5-6-7% பேரை மாற்றிடுங்க. இதே மாதிரி திமுக காரங்க திமுகவில் ஊர்னவங்க இருப்பாங்கல்ல, கருணாநிதியை பிடிக்கிறவங்க, ஸ்டாலினை பிடிச்சவங்க, அவங்கள மானசீகமாக ஏற்றுக்கிட்டவங்களாம் விஜய் ரசிகர்களாக இருப்பாங்கல்ல, அவங்க ஓட்டையும் பிரிச்சிருங்க. ஸோ விஜய்க்கு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அவங்க இன்னும் எந்த ஒரு கட்சியோடையும் அஃபிலியேட் ஆகிருக்க மாட்டாங்க, எந்த ஒரு ஐடியாலஜியும் அவங்க மைண்டில் வந்திருக்காது. அந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸு கிடைக்கும், கொஞ்சம் தாய்மார்கள் ஓட்டு கிடைக்கும். இதெல்லாம் கூட்டினா கூட ஒரு 12% ஓட்டு தான் விஜய்க்கு அதிகபட்சம் கிடைக்கும். ஆனால் வந்து நீங்கள் ஆட்சி பிடிக்கணும்னா எவ்வளோ % ஓட்டு வேணும்? உங்களுக்கு வந்து குறைஞ்சது 30% ஓட்டு வேணும். 30% ப்ளஸ் இருந்தால் தான் நீங்கள் ஆட்சி பிடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது 12 எங்கே இருக்குது, 30 எங்கே இருக்குது? 30 போகவே முடியாது. சரி, இப்போது அந்த மாதிரி அவரால் இந்த 2026 அவராலெல்லாம் முதலமைச்சராலாம் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, சரி அப்படி சொல்கிறீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டோட அவங்க திருப்தியாகி போயிடுவாங்களா, இல்லை கணிசமாக ஒரு சீட்டை கைப்பற்றி அங்கே ஒரு கிங் மேக்கர் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கா? 2026 விஜய் எதிர்பார்த்த அளவுக்கு அரசியலில் வந்து அவருக்கு லாபம் கிடைக்கலன்னா அவர் வந்து அவருடைய அடுத்த படம் நடிக்க போயிடுவார். விஜய் வந்து நீங்கள் 2034 எதிர்பார்க்காதீங்க. விஜய் அந்த மாதிரி இருக்கிற ஆள் கிடையாது. அதனால தான் நான் அங்கே கேட்டேன், அவர் கமலா, ரஜினியா, எம்ஜிஆர் இல்லை. அதுதான் இது. நீங்கள் அடுத்து ஒரு சினிமா நடிகர் வந்து அரசியலுக்கு வரும்போது நீங்கள் இதை 4 வச்சுப்பீங்க. அவர் கமலா, ரஜினியா, எம்ஜிஆரா, விஜயான்னு கேட்பீங்க. அந்த ரேஞ்சுக்கு விஜய் ஒரு புது இது ஒன்று. 26 அவர் எதிர்பார்த்த ரிசல்ட் விஜய்க்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் விஜய் அரசியலுக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவார். கிடைக்கலன்னா அப்போ கிடைக்காதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. 26 அவரோட இது என்னவா இருக்கும்? 26 கிடைக்காது. அவருக்கு 12%க்கு மேலே அவர் ஓட்டு வாங்க முடியாது. சில கூட்டணி மாறும். இப்போ திமுகலேருந்து திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து திமுகலேருந்து பிரிஞ்சு விஜய் கட்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, ஏன்னா வந்து ஒரு திருமாவளவன் ஒரு 10 சீட்டு கேட்பார் திமுக தரலன்னு வைங்களேன், விஜயோட போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் போகும், காங்கிரஸ் போகாது, மதிமுக போகாது. ஏன்னா காங்கிரஸ் வந்து 2026க்காக 2029 ரிஸ்க் பண்ண மாட்டாங்க. அவங்க திமுகவோட கூட்டணியில் இருந்தால் தான் இங்கே 2-3 சீட்டாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்புவாங்க. அதனால் காங்கிரஸ் போகாது. அதே மாதிரி தேமுதிக விஜயோட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாமக போக மாட்டாங்க. பாமக வந்து நான் ஒரு சீரியஸ் அரசியல் கட்சி, விஜய் வந்து ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நான் அந்த ஈகோ கிளாஷ் இருக்கும். அதனால் பாமக போக வாய்ப்பு இல்லை. ஸோ விஜய்க்கு வந்து பாசிபிள் அலைன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன், கம்யூனிஸ்ட்டு, தேமுதிக இந்த மாதிரி. அவருடைய 12% எல்லாருமே திமுக கூட்டணியில் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க அவங்களும் போகிறாங்கன்னு வச்சுப்போம். இன்னும் சின்ன சின்ன கட்சிலாம் போதுன்னே வச்சுப்போம், நம்ம எதுவும் குறைக்க வேண்டாம். எல்லாம் சேர்த்தா கூட தேமுதிக என்ன ஓட்டு இருக்குது? விஜய்க்கு வர வேண்டிய ஓட்டு தான் தேமுதிகட்டே இருக்குது. கம்யூனிஸ்ட்டுக்கு என்ன ஓட்டு இருக்குது? திமுக இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. திருமாவளவனுக்கு ஒரு சதவீதமான ஓட்டு இருக்குது. அது ஒன்று பெரிய டபுள் டிஜிட்லாம் கிடையாது. அவருக்கு வந்து அவருடைய ஒரு 4% 3% ஓட்டு வச்சுருப்பார். 3% ஓட்டு இருக்கும் திருமாவளவனுக்கு. அவர் திமுகவோட சேரும்போது தான் அது ஜாதி கன்சால்டேஷன் ஆகி மொத்த ஓட்டுமே அங்கே போகுது. அவர் திமுகலேருந்து பிரிஞ்சிட்டாருன்னா அங்கே வந்து அவருடைய பவர் அங்கே குறைஞ்சிரும். அவர் விஜயோட போய் சேர்றாருன்னா ஒரு எல்லாம் கூட்டினாலும் 15%க்கு மேலே விஜய்க்கு ஓட்டு வராது. நீங்கள் சொல்லுங்கள், 15% வச்சு தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சிட முடியுமா? சரி, 15% பிரித்து ஒன்றும் பண்ண முடியாது, அல்லது 15% வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இது யாருக்கு டேமேஜ் பண்ண போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியமான கேள்வியாக இருக்குல்ல. திமுகவுக்கு டேமேஜ் பண்ண போதா, அதிமுகவுக்கு டேமேஜ் பண்ண போதா, இல்லை தனியாக ஒரு ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்க பாஜகவுக்கோ இல்லை நாம் தமிழர் கட்சிக்கோ ஒரு டேமேஜ் பண்ண போதும்? பெரிய டேமேஜ் நாம் தமிழர் தான். நான் சொல்லிட்டேன் முதலே, அவங்க 0. விஜய் அரசியல் அறிவிச்ச உடனே நாம் தமிழர் இது 0. இனி நாம் தமிழருங்கிற பேச்சுக்கே இல்லை தமிழ்நாட்டில். வந்து அவங்களுக்கான ஸ்பேஸே போயிடுச்சு, நில். அது டோட்டலாக அழிஞ்சு போயிடுச்சு. அந்த 12%ல் 8% நாம் தமிழர் தான் விஜய்க்கு. ஓகேங்களா? அவங்க வந்து மொத்தமாக இங்கே வந்துடுறாங்க. அடுத்தது யாருக்கு பாதிப்புனா, பெரிய பாதிப்பு வந்து திமுக அதிமுகவுக்கு. ஏன்னா நான் சொன்னேன், கொள்கை
அவருடைய ஏறக்குறைய கொள்கையெல்லாம் ஒத்த பார்த்தீங்கன்னா கொள்கையா இருக்கனால ஒத்த கொள்கையா இருக்கு. ஓகேவா, நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன், பாஜகவுக்கு வந்திருக்கக்கூடிய 11-12% ஓட்டு வந்து பாஜகவுடைய கொள்கையை பிடிச்ச ஓட்டு போட்டவங்க, மோதியை பிடிச்ச ஓட்டு போட்டவங்க, அண்ணாமலையை பிடிச்ச ஓட்டு போட்டவங்க. ஓகேவா, அவங்க வந்து ஸ்விங் ஓட்டு கிடையாது. இந்த தடவை பாஜக வந்துடும் அதனால நம்ம பாஜகவுக்கு போடுவோம் அப்படிங்கிற ஸ்விங் ஓட்டு கிடையாது. அவங்களுக்கு பாஜக வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் அவங்க 12% ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது அந்த கொள்கைக்கான ஓட்டு. சரி, அதுல இருந்து ஒரு ஓட்டு கூட, அந்த கொள்கைக்கான ஓட்டுல இருந்து ஒரு ஓட்டு கூட விஜய்க்கு போகாது. ஏன்னா விஜய் அப்படியே ஆப்போசிட் கொள்கை. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, பாஜகவுடைய ஒரு ஓட்டு கூட விஜய்க்கு போக போகிறது கிடையாது. பாஜகவுக்கு என்ன கிடைக்குமோ அந்த ஓட்டு கிடைக்கும்ன்றீங்க. அதிகம் ஆனா 26ல பாஜகவோட அஜெண்டா அது இல்ல. அவங்க அண்ணாமலை என்ன சொல்றாரு, ஆட்சியை நாங்க அமைக்க போறோம் அப்படின்றாரு. அந்த ஒரு அஜெண்டாவுக்கு இது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துமா விஜயோட வருகை? பாதிப்பு இல்லை, ஒரு சின்ன சலசலப்பு இருக்கும் கண்டிப்பா. அது வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி கிடையாது. அதனால நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலே எப்போவுமே ஒரு ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி இருக்கும், இவங்களால முடியுமா அப்படிங்கிறது. அதை வந்து விஜயோடைய வருகை வந்து கொஞ்சம் அப்படி ஒரு லைட்டாக ஷேக் பண்ணுங்கிறதுல நான் மாற்று கருத்து இல்லை. பாஜகக்காரங்களை கேட்டால் இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு அரசியல் விமர்சகராக நான் வந்து நினைக்கிறது அதில் ஒரு சின்ன ஷேக் வரும் தான். ஆனால் பாஜகவுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பாஜக இட்ஸ் கோயிங் டு கெயின் 2026ல் இப்போ வாங்கின சதவீதத்தை விட 80% அதிகமாக வாங்க போகுது. பாஜக 80% அதிகமாக வாங்க போகுது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் 11-12%னா 18-19% வாங்கும் 26ல். நீங்கள் இந்த வீடியோ நம்ம போட போகிறோம், நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ பாஜக இஸ் கோயிங் டு லூஸ் நத்திங். நாம் தமிழர் இஸ் கோயிங் டு லூஸ் கம்ப்ளீட்லி. ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே இஸ் கோயிங் டு லூஸ் சம்திங். ஸோ இதுதான் விஷயமே தவிர விஜய் வந்து அப்படி வந்துட்டு அப்படி போயிடுவார். அரசியலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டி திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிறது வந்து அதுதான் வந்து 2026 பிரதானமாக இருக்கும். அந்த திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிறதுக்கு நடுவில் விஜய் வரணும்னா இதுக்கப்புறம் விஜய் என்னென்ன பண்ண போறாரு, அவர் என்னென்ன சொல்ல போறாரு, அவர் என்னென்ன பேச போறாரு. நேத்தே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமே கிரிஞ்சா இருந்தது. கொடியேற்றுறதுக்கு கண் கலங்குறாங்க. எனக்கு புரியல. கொடியேற்று அது தப்பான ஒரு ஆப்பிரிக்கா யானையை போட்டு, ஒருவேளை அந்த விஷயம் தெரிஞ்சதுனால கண் கலங்கினாங்களான்னு தெரியல. ஐயோ ஆப்பிரிக்கா யானையை வச்சு ஏற்றிட்டோமே யாரோ சொல்லி. ஸோ அவர் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து படிக்கிறாரு, உறுதிமொழியை ஏற்றுக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து கிரிஞ்சு. இதெல்லாம் சினிமாவில் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு 4-5 ஆங்கிளில் கேமரா வச்சு எடிட்டில் சறுக்குன்னு கட் பண்ணி காமிச்சிங்கன்னா இந்த பாகுபலி படத்தில் வர மாதிரி இப்படி எடுக்கும்போது அது வந்து நமக்கு புல்லரிக்குமே தவிர, நீங்கள் ஒரு அரசியல் மேடையில் பண்ணிங்கன்னா சிரிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ விஜய் இதே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாருன்னா, விஜய் கூட புஷி ஆனந்த் இருக்காரு. அதனால் அதுதான் வந்து பல கட்சிகளுக்கு ஒரு ஹோப்பாக கூட இருக்குது. புஷி ஆனந்த் பார்க்க தான் அவங்களுக்கு ஒரு ஹோப்பாக இருக்கு. இவர் பார்த்துப்பாருப்பா, நமக்காக என்ன செய்யணுமோ அவர் அந்த கட்சியில இருந்து செஞ்சிடுவார். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? புஷி ஆனந்தை தாண்டி அதிகபட்சம் அவர்கிட்ட இருக்கிற ஒரு இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டியே புஷி ஆனந்த் தான் அப்படிங்கிறீங்களா? அதை தாண்டி எதுவும் ஒரு டீம் அவர்கிட்ட ஒரு இன்டலெக்சுவல் டீம் எல்லாம் இல்லையே இருந்திருந்தா ஆப்பிரிக்கா யானையும் போட்டிருக்க போகிறாங்க. அங்கே கொடியிலேயே முடிஞ்சு போச்சே சார். ஒரு கொடி எவ்வளோ முக்கியமான விஷயம். எத்தனை தடவை நீங்கள் அந்த கொடியை பார்த்துருப்பீங்க, எந்தெந்த ஆங்கிளில் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருப்பீங்க, எத்தனை பேர்கிட்ட காட்டியிருப்பீங்க. ஒருத்தர் கூடவா சொல்லலை அது ஆப்பிரிக்கா யானைன்னு? அப்படி ஒருத்தர் சொல்லியிருந்தா நீங்கள் கேட்ட கேள்வியை நான் ஒத்துக்கிறேன், அவர் கூட அறிவு இருக்கிற யாரோ இருக்காங்கன்ட்டு. இல்லைங்கிறது தானே. ஒருவேளை விஜய் அவங்க அப்பாட்ட கேட்டிருந்தா அவங்க அப்பா சந்திரசேகர் சாராவது சொல்லியிருப்பார், கண்ணா இது ஆப்பிரிக்கா யானை மாதிரி இருக்குது அப்படி. ஆனால் புஷி ஆனந்த் தான் அவங்களே பிரித்து விட்டார்ல, அப்பா பையனை பிரித்து. நீங்கள் ஏற்கனவே ஏறக்குறைய வந்து இந்த கேள்விக்கு எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டீங்க. விஜயோட கூட்டணிக்கு வந்து கம்யூனிஸ்டோ இல்லை தேமுதிகவோ இந்த மாதிரி கட்சிகள் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் ப்ளஸ் கொஞ்சம் சினிமா நடிகர்களும் வருவாங்க. இந்த சினிமாவில் நடித்து இப்போ வந்து வாய்ப்பு இல்லாத சில நடிகர்கள்லாம் இருப்பாங்கல்ல, நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு 10 பேர் விஜயோட சுற்றுவாங்க இன்னும் கொஞ்சம் நாளில். சரி, இது விஜயை தேடி வருது. ஒருவேளை எலெக்ஷனுக்கு முன்னாடியே விஜய் வந்து ஒரு சின்ன விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார். இது மொதல் எலெக்ஷனு, தனியாக நின்று நம்மளால் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியாது, இல்லை ஒரு கணிசமான இடங்களை கைப்பற்ற முடியாது அப்படின்னு நினச்சிட்டு, சரி நம்ம வந்து முதல்ல ஒரு முடிவு எடுத்துட்டு யார் கூடயாவது கூட்டணி போகலாம் அப்படின்னு அவர் நினச்சாருன்னா யார் கூட கூட்டணி போக வாய்ப்பு இருக்குது? டிஎம்கே, ஏடிஎம்கே, பாஜக? அவர் பாஜகவோட கூட்டணி வச்சார் அப்படின்னு சொன்னால் இருக்கிறதுலே அவருக்கு ஒரே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அதுதான். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக நடக்காது, அது வேறு விஷயம். எடுக்கிற நிலைப்பாடெல்லாம் அந்த நிலைப்பாடெல்லாம் வேறு. சரி, ஒரு கட்டத்தில் இல்லை இந்த 2 கட்சியும் அழிச்சாகணும், பாஜகவோட போகிறது தான் பெஸ்ட் அப்படின்னு அவர் நினச்சாருன்னா அது வந்து ஒரு சின்ன இம்பேக்ட் கிரியேட் பண்ணும்.
ஏன்னா பாஜகங்கிறது ஒரு ரெப்யூட்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது, ஒரு ஓட் பேஸ் இருக்குது. விஜய்க்கு ஒரு ஃபேம் இருக்குது. விஜயோடைய ஃபேமும் இவங்களுடைய ஓட் பர்சன்ட்டும் சேம் கிடையாது. பாஜகவுக்கு இருக்கிற ஓட்டு அவங்களுடைய ஓட்டு, அவங்க விஜய் ரசிகர்கள் எல்லா ரசிகர்களும் இருப்பாங்க. விஜய்க்கு இருக்கக்கூடிய ஃபெமிலியாரிட்டியில் வரக்கூடிய ஓட்டு வேற ஓட்டு. ஸோ ரெண்டும் சேரும்போது டபுள் ஆகும். ஆனால் அவர் வந்து திமுகவோட கூட்டணி போனாலும் அதிமுகவோட கூட்டணி போனாலும் அடுத்த எலெக்ஷனில் யாரை திட்டுவார்? ஸோ அதனால திமுக கூடவோ அதிமுக வாய்ப்பு இல்லை. அவருடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் அவர் கமலஹாசனாக மாறிடுவார்ல. அதுக்கு மேலே அவருக்கு அரசியல் இல்லை. கமலஹாசனுக்கு என்ன இருக்குது நீ அரசியல்? அவர் தமிழ்நாடு முதல்வர் ஆக முடியுமா? இல்லாட்டி வந்து இந்திய பிரதமர் ஆக முடியுமா? ஜனாதிபதி ஆக முடியுமா? அவர் கட்சி தனியாக வச்சுருந்தா கூட அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நம்பியிருக்கலாம். இனி அதிகபட்சம் உதயநிதி மனசு வச்சா ஒரு ராஜ்யசபா சீட்டு கமலஹாசனுக்கு, அவ்வளோதான். ஸோ விஜய் அந்த ஒரு இதுக்கு போய்டுவார். அதனால் திமுக அதிமுகவோட அவர் கூட்டணி போகிறது இஸ் ஈக்குவல் டு சூசைடு. பாஜகவோட அவர் கூட்டணி போனால் டபுள் தி ரிட்டர்ன்ஸு. ஆனால் அதுக்கான வாய்ப்பு கம்மி. சரி, இப்போதைக்கு கொடி வரைக்கும் மட்டும்தான் வந்திருக்காங்க. அதனால் நம்ம இன்னும் உள்ளே போய் அடுத்தடுத்த மூவ் தான் வந்து நமக்கு வந்து அவர் சீரியஸான அரசியல்வாதியா இல்லை ஃபர்ஸ்ட் டே அந்த கொடி லான்ச்சில் பார்த்த மாதிரி ஒரு கிரிஞ்சான ஒரு அரசியல் கட்சியாக அது இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிச்சயம் நிறைய விஷயங்களை சொன்னீங்க. நன்றி ஆனந்த். நன்றி.